110 நாள் ஆச்சுங்க. அப்பாவை மகன் சந்திச்சதை வாய்க்காது குறிப்பு இருக்கா? பெத்த பிள்ளையை மகன் அப்பனை சந்தித்ததாக எங்காவது குறிப்பு இருக்கா? மகன் சந்தித்ததாக குறிப்பு இருக்கா? சொல்லுங்க. இதை தடுப்பது யார்? அதை சொல்லுங்க. அந்த அம்மா எவ்வளவு நொந்து போயிருந்தா சங்கீதா எங்க போயிருக்கோம்? கோர்ட்டுக்கு போயிருக்கும். சொல்லுங்க. குடும்பத்திலிருந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அதே போல அவர் இப்போ சூழ்நிலையில குடும்பத்தோட தொடர்பு. அந்த பையன் அடுத்து எல்லாருமே இப்போ 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. எவ்வளவு பேர்? 2 கோடி. அப்போ அந்த பையன் 2 கோடி பேர் விரும்புறான். விஜய் மகங்கிறது அந்த பையனுக்கு தகுதி. வேற என்ன தகுதி இருக்கு? சூசன் சஞ்சய் சங்கீதா பிள்ளைனா பார்க்குறான். 115 நாள் ஆச்சு. யாரும் உலக தலைவரை பூரா சந்திக்கிறீங்க. விஜய்க்கு ஒரு நெருக்கமான ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டம் தான் ஜெகதீஷ் பழனிசாமி, விஷ்ணு ரெட்டி, திரிஷா, இவர்கள் தான் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரம். அந்த பையன் வந்து ஒரு 2 பேட்டி கொடுத்துருக்கான். எஸ்எஸ்பிசிக்கள் யாருன்னா ஆதவர்ஜுனா மாமனார். அதே போல் பிஹைண்ட் ரூட்டு. யாரை கேட்டிய பேட்டி எடுத்தீங்க? அந்த பையனை ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்க? விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டி, இவர்கள் தான் இப்போ இந்த பையனை விரட்டுவது. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி வந்த பிறகுதான் இந்த குடும்பத்தில் குழப்பமே வந்ததாக நெருக்கமான ஆட்கள் சொல்கிறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி தான் குடும்பம் பிரிந்ததுக்கே காரணம். விஜய் பகிரங்கமாக திரிஷாவோட நட்பு இருக்குன்னு உலகம் பூரா அனௌன்ஸே பண்ணிட்டார். எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறார். அதிகார மையமாக இருக்காங்களா? ஆமாம் 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 ஆமாம். அதிகார மையம்னா கிட்டத்தட்ட அரசியலுக்குள்ளே ஆமாம். அது அதிகார மையம். நம்ம சினிமா எடுக்கிறதுக்கு அதிகார மையம். திரிஷாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா? முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு அமைச்சரை கூப்பிட்டு செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்களா? விஜயுடைய மகன் அரசியல் வர தடுக்க முடியாது. விஜய் விரும்புவார்ல சார் தன் மகன் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் 110 நாளாக பார்க்கல? இன்னைக்கு வரைக்கும் அப்பான்னு உயிரை விடுறான். அப்பாவை மகன் பார்த்துருக்கணும், மகன் அப்பா பார்த்துருக்கணும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய பதவிங்க. பரம்பரை கற்பனை பண்ணி பார்த்துருக்குமா? இவருக்கு விருப்பம் இல்லையா மகன் மீது? மகன் பாசம் இல்லையா? அது நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அப்பா இருக்கிற எனக்கு அப்பா இல்லையா? இல்லை சார், நம்ம ஒரு திருமணம் ஆரம்பித்தாலே தன் மகன் கிட்ட தான் கொண்டு அனுப்பி இவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிட்டு யாரோ கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ யார்? நேற்று சட்டமன்றத்தில் கீர்த்தனா சொல்லுது, என்னை எம்எல்ஏவாக்கி மந்திரி ஆக்கியது விஷ்ணு அண்ணா. கேட்டீங்களா? அப்பா ஜான் அரவிசன் பேரும் சொல்லுது. ஜான் அண்ணா. விஜய் பேரை சொல்லவே இல்லை. அப்போ இதில் விஷ்ணு அண்ணா யாரு? சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் தமிழாப்படன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ உங்களுடைய பேட்டி ஒன்று நேற்று பார்த்தேன் சார். அதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, இப்போ விஜய் அவர்களுடைய மகனுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி நடைபெறுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனாலுமே விஜய் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது. என்ன சூழ்ச்சி விஜயுடைய மகனுக்கு எதிராக செயல்படுது? அரசியலுக்கு வந்துடக்கூடாது. யார் பண்ணுறது? நீங்கள் விஜய்க்கு ஒரு நெருக்கமான ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டம் தான் ஜெகதீஷ் பழனிசாமி, விஷ்ணு ரெட்டி, திரிஷா, இவர்கள் தான் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரம். பொண்டாட்டி முள்ள நீங்கள் இதே போல் ஜெயலலிதாவுக்கும் நடந்தது. ஜெயலலிதாவுடைய அண்ணி ஜெயராமுடைய மனைவி விஜயலட்சுமி போயஸ்காரில் இருந்தது. ஓஹோ. ஆரம்பத்தில் அந்த அம்மா எனக்கு நல்ல பழக்கம். அப்போது அந்த அம்மா சொன்ன ஒரு நிகழ்ச்சி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். 91 பதவி ஏற்றுட்டு வருது இந்த அம்மா. ஆளுநர்கிட்ட பதவி ஏற்றுட்டு வருது முதலமைச்சராக. அப்படி வருகிற பொழுது விஜயலட்சுமி ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச எல்லா காலை உணவு பதார்த்தம்லாம் மேசையில் இருக்கு. ஓடி போய் அப்போ தீபா போயஸ்கார் தான் வளருது. யாரு? தீபாவுக்கு போயஸ்கார் தான் வளர்றாரு. அண்ணி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. அந்த அண்ணி செத்து போனதுக்கு கூட ஜெயலலிதா இளவுக்கு போகலை. அந்த இறந்து போன விளம்பரத்தை அவங்க குடும்பத்திலிருந்து மக்கள் குரல் கொடுத்தா ஜெயலலிதா டெய்லி மக்கள் குரல் பத்திரிக்கை பார்க்கும். அதனால் மக்கள் குரல் விளம்பரமே போட மாட்டேன்ட்டாங்க. நான் தான் அந்த விளம்பரத்தை வாங்கி, என்ன காரணம்னா அவங்க வீட்டு மேனேஜர் சேகர் இறந்துட்டார். எனக்கு நெருங்கிய நண்பர். அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க மேனேஜராக இருக்கார். சேகர்னு பேர். இப்போ ஒரு 2 பெண் குழந்தைங்க இல்லை பெருசாக கல்யாணம். தீபக் தான் அந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சார். தீபக் 2 பேரும் அந்த 2 பெண் குழந்தையுடைய கல்யாணத்தையும் பண்ணி வச்சார். அவ்வளோ நெருக்கம். அப்போ அவர் என்னை அடிக்கடி கூட்டிகிட்டு போவார். இவங்களுடைய பூர்வீக வீடு எங்கன்னா டி நகரில் இருக்கு. சந்தியா இல்லம்னு இருக்கு. அதுதான் அவங்க வீடு. அதை அவங்க விற்று வேற ஒருத்தர் வாங்கி திருப்பி வாங்கி இப்போ சசிகலா வீடு. அம்மா ஜெயலலிதாவுடைய அம்மா பேர் சந்தியா. அப்போ போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நெற்றியில் உச்சி தலையில் குங்குமத்தை வச்சு அண்ணி சொல்லுது,
நம்ம பரம்பரையிலேயே ம். முதலமைச்சர் நீ ஆவேன்னு கற்பனை கூட யாரும் பண்ணலை. நீ முதலமைச்சர் ஆயிட்ட. நீ சாக வரைக்கும் நீ தான் முதலமைச்சர். அந்த அம்மா சொன்னது அப்படி. அப்போ இந்த அம்மா டென்ஷன் ஆகி டேபிளில் இருக்கிற சாப்பாடு கீப்பாடு அந்த அம்மாவுக்கு பிடித்த பதார்த்தம் எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. சாக வரைக்கும் எனக்கு முதலமைச்சராக கிடந்து சாக சொல்கிறியா அந்த அம்மா சொன்னது. ஏன் அப்படி சொன்னாங்க? இது ஒரு முள் கிரீடம். அந்த அம்மா தனிமை விரும்பி. ஓகே. யாரு? ஜெயலலிதா. தனிமை விரும்பி. ஜெயலலிதா எதுக்கு வருது ஹைதராபாத்லேருந்து மெட்ராஸுக்குன்னா இந்த சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு ஏதோ ஒரு ஐரோப்பா நாடோ சிங்கப்பூரோ இந்த கண்காணாத தேசத்தில் போய் வாழணும்னு தான் வருது. அந்த அம்மா அந்த காலத்திலேயே கோடி ரூபாய்க்கு போக சொத்து. $1,00,000 அப்போ $12,00,000 தான் ஒரு டாலர் எனக்கு தெரிய 80களில். அப்போ இந்த $1,00,000 $2,00,000 $3,00,000 நீங்கள் கட்டிங்கன்னா உங்களுக்கு அமெரிக்க சிட்டிசனே கொடுத்துருவோம். அதே போல் சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு மலேசியா சிட்டிசனுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு $50 லட்ச ரூபா இருந்தால் சிங்கப்பூருக்கு விசா கொடுத்துருவோம். அப்போ அந்த அம்மா எங்கே போகணும் விரும்புது? ஏதோ ஒரு ஐரோப்பா நாட்டுக்கு போகணும் விரும்புது. அப்போது பார்ப்பன லாபி இதயம் பேசுகிறது மணியை துக்ளக் ஷோ 2 பேருமே எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு பெரிய இடைவெளி வந்துடும். கருணாநிதி கையில் அந்த அதிகாரம் அத்தனையும் போயிடும். கருணாநிதியை எதுக்கணும்னா நீ இந்த கட்சியை காப்பாற்றணும்னு கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதாவுக்கு அந்த பதவியை கொடுத்தவர்களே எம்ஜிஆருக்கு அழுத்தம் கொடுத்து துக்ளக் ஷோவும் இதயம் பேசுகிறது மணியும். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் மரணம் 87. அப்புறம் அந்த கட்சி ஆட்டோமேட்டிக் யார்கிட்ட வருது? ஜெயலலிதாட்ட வருது. இதுதான் அரசியல். வந்த பிறகு இந்த சசிகலா கும்பல் போய் என்ன பண்ணுச்சு? முழுக்க டேக்கப் பண்ணி முதல் வேலையாக விஜயலட்சுமி வெளியே அனுப்புகிறாங்க, தீபாவை வெளியே அனுப்புகிறாங்க, தீபக்கை வெளியே அனுப்புகிறாங்க. இப்படி ஜெயலலிதாவை தனிமைப்படுத்திட்டாங்க. இதே மாதிரி இந்த விஷயம் எப்படி விஜயுடைய குடும்பத்துக்கு பொருந்தது? அதுதான் இது ஓகே. இது அதே போல இப்போ நேற்று சட்டமன்றத்தில் கீர்த்தனா சொல்லுது, என்னை எம்எல்ஏவாக்கி மந்திரி ஆக்கியது யாரை சொல்லுதுன்னா விஷ்ணு அண்ணா. கேட்டீங்களா? அப்பா ஜானரேசன் பேரும் சொல்லுது, ஜான் அண்ணா. விஜய் பேரை சொல்லவே இல்லை. முதல்ல சொல்லிச்சாங்க. அதை சொல்கிறேன். அதெல்லாம் அது கேஷுவலாக இவர்கள் தான் என்னைய ஆக்கினது மந்திரி ஆக்க. அப்போ இதில் விஷ்ணு அண்ணா யாரு? சரி, புஷி அப்பா. சரி, அவருக்கு பொதுச்செயலாளர்ல விஜய் விசுவாசி, ரசிகர் மன்ற தலைவர், அவர் ஆலோசகர் யாரு? ஜானு. இதில் விஷ்ணு அண்ணா யார்? அவர் ரோல் என்ன? சொல்லுங்க. அப்போ இது இன்னைக்கு என்ட்ரிகா சாராய ஃபேக்ட்ரி, ரெட்டியார் சாராய ஃபேக்ட்ரி. ஐயோ இதெல்லாம் குடிச்சா செத்து போயிடுவாயா, 11 ஐட்டத்தை நீக்கியாங்கிறான். நீக்கி 16 மணி நேரத்தில் சேர்த்தியாங்கிறான். இது யாரு? சசிகலா நடராஜனை போல விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டி. எவ்வளவு? விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டி. இவர்கள் தான் இப்போ இந்த பயணம் விரட்டுவது. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி வந்த பிறகுதான் இந்த குடும்பத்தில் குழப்பமே வந்ததாக நெருக்கமான ஆட்கள் சொல்கிறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி தான் நீங்கள் இந்த குடும்பம் பிரிந்ததுக்கே காரணம். இப்போ அந்த பையன் ஒரு 2 பேட்டி கொடுத்துருக்கான். எஸ்எஸ்பிசிக்கள் யாருன்னா ஆதவர்ஜுனா மாமனார். எஸ்எஸ்பிசிக்கள் இருக்குல்ல, ஆதவர்ஜுனா மாமனார். அதே போல் பிகைண்ட் ரூட்டு. யாரை கேட்டிய பேட்டி எடுத்தீங்க? அந்த பையனை ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்க? யார் கேட்குறது? இதை யாரோ XRY நீங்களே கண்டுபிடிச்சிங்க. யாரோ XRY பத்திரிகை இப்படி தான், டீ கடை பெஞ்சு இப்படி தான் சொல்ல முடியும், கழுகார் இப்படி தான் சொல்ல முடியும், ராங்கால் இப்படி தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு அதிகார மையம் சசிகலா நடராஜனை போல ஜெயலலிதாவை வைத்திருந்ததை போல இப்போ யார் வச்சிருக்கான்? விஜய. இதுதான் இப்போ கேள்வி. அது இன்னும் இப்போ 110 நாள் ஆச்சுங்க. அப்பாவை மகன் சந்திச்சதை வாய்க்க குறிப்பு இருக்கா? பெத்த பிள்ளையை மகன் அப்பனை சந்தித்ததாக எங்காவது குறிப்பு இருக்கா? மகன் சந்தித்ததாக குறிப்பு இருக்கா? சொல்லுங்க. அப்போ இதை தடுப்பது யார்? அதை சொல்லுங்க. அந்த அம்மா எவ்வளவு நொந்து போயிருந்தா சங்கீதா எங்க போயிருக்கோம்? கோர்ட்டுக்கு போயிருக்கும். சொல்லுங்க.
எத்தனையோ குடும்பங்களில் பேசி எத்தனையோ குடும்பங்கள் ரகசியமாக சண்டை சச்சரவு வெளியே வராமல் டைவர்ஸ் கேஸை நடக்குதா இல்லையா? ஆமாம், வேண்டாம், நீ உன் வேலைப்ப, நீ உன் வேலைப்ப, இந்த பையனுக்கு இந்த சொத்து, பிள்ளைக்கு இந்த சொத்து, அந்த சொத்து உனக்கு, அந்த நடக்குதா இல்லையா? 4-10 ஒரு 4 பெரிய மனுஷன் உட்காந்தானா எத்தனை வீட்டு சத்தா வெளியே வராமல் நடக்குதா இல்லையா? இது ஏன் கோர்ட்டுக்கு வந்து நாறுது? அப்போ குடும்பத்திலிருந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அதே போல் அவர் இப்போ சூழ்நிலையில் குடும்பத்தோட தொடர்பு இல்லை. அந்த பையன் அடுத்து எல்லாருமே இப்போ 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஆமாம், எவ்வளோ பேர்? 2 கோடி. அப்போ அந்த பையன் 2 கோடி பேர் விரும்புகிறான். விஜய் மகங்கிறது அந்த பையனுக்கு தகுதி. வேற என்ன தகுதி இருக்கு? சூசன் சஞ்சய் சங்கீதா பிள்ளைனா பார்க்குறான் இல்லை. விஜய் பையன் ஏன் விஜய் அப்பனும் மகன் இன்னைக்கு வரை ஏன் சந்திக்கல? 115 நாள் ஆச்சு. யாரும் உலக தலைவரை பூரா சந்திக்கிறீங்க, மோடி சந்திக்கிறீங்க, அமித்ஷாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்க. பெத்த பையன் புள்ள சந்திக்கலையே, கொண்டாட்டி கொடு. அப்போ இந்த சக்தி யார்? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ அதே மாதிரி த்ரிஷா அவர்களை வந்து டெல்லிக்கு அனுப்புறதா ஒரு திட்டம் இருக்கு. 2வது விகடனே எழுதியிருந்தாங்க, அதிகார மையமாக திகழும் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு. த்ரிஷா ஏதாவது ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நீ சசிகலா ராஜ்யசபா எம்பி ஆச்சா? ஆகலையே. ஆனால் தான் இவங்களும் ஆகினாங்கல்ல. யாரு? டிடி தினகரன் போனார் இல்லையா, எம்பியா போனார்ல. ஆமாம், டிடி தினகரனும் சசிகலா ஒன்றா? எல்லாம் ஒரே ரத்தம் தானே. ரத்தம். சசிகலாவை சொல்லுங்க போல. அப்புறம் அதுதான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் பதவிக்கு வரமாட்டாங்க. அவங்க தான் பிஹைண்ட் விட்டு, அவங்க தான் பவர் சென்டர். அதனால் நீங்கள் விஜய் பகிரங்கமாக திரிஷாவோட நட்பு இருக்குன்னு உலகம் பூரா அனௌன்ஸே பண்ணிட்டார். எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதிகார மையமாக இருக்காங்களா? ஆமாம் 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 ஆமாம். அதிகார மையம்னா கிட்டத்தட்ட அரசியலுக்குள்ளே ஆமாம், அது அதிகார மையம். நம்ம சினிமா எடுக்கிறதுக்கு அதிகார மையம். சார், விஜய் அவர்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அரசியல தலையிட்டு அதிகாரிகள் என்னென்ன பண்ணணும், அமைச்சர்கள் என்னென்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணுறதுல அதிகாரம் இருக்குது. அது த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். அதாவது அவர் திரிஷாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா? ஆமாம். முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு அமைச்சரை கூப்பிட்டு செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்களா? கருணாநிதி காலத்தில் 5 அதிகார மையம் இருந்தது. 5 அதிகார மையம்? ஆமாம். என்ன பெங்களூர்லேருந்து செல்வி கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி பேசும். ஓகே. புறம்போக்கு இடத்த பூரா பட்டா போட சொல்லிடும். செல்வி பேர் இன்னும் வழக்கு இருக்கு. அதே போல் அழகிரி எங்க மதுரை, இந்த பக்கம் பெங்களூர் தெரியும். தமிழ்நாடு தலைநகர் சென்னை. ஆனால் எங்கேருந்து இன்னொரு தலைநகர் எங்க? மதுரையில் இருக்கு. மதுரையிலேருந்து வரும், பெங்களூர்லேருந்து வரும். ஆலிவர் ரோடு கனிமொழி வீடு ஒரு அதிகார மையம், ஸ்டாலின் ஒரு அதிகார மையம், கடைசியாக தான் கருணாநிதி ஒரு அதிகார மையம். 5 அதிகார மையம். அதனால தான் விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே சொன்னாரு, ஒரே ஒரு பவர் செக்டர் நான் மட்டும் தான் இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு. பழனியில் 100 கோடி ரூபாய் அந்த பணம் யாருக்கு போச்சு இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கவே இல்லையே. விசாரிக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உத்தரவு போனால் தான் அந்த அதிகாரி கரைமொழி கொடுத்துருப்பான். அது கம்மி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். யார்? பழனி ரெஜிஸ்டாரு எங்கேருந்து போயிருக்கணும்? ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன். சாந்தோமிலிருந்து உத்தரவு போனால், சாந்தோமுக்கு உத்தரவு யார் கொடுத்துருப்பா? சிஎம் வீட்டிலேருந்து கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ அந்த 100 கோடி ரூபா லம்பாக எங்கே போச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்போது ஒரு ஒரு மையம் இயங்குகிறது. என்ட்ரிகா சாராய் ஃபேக்ட்ரி திருவள்ளூருக்கு சுப்பிரமணிய ரெட்டி கம்பெனி, சுப்பிரமணிய ரெட்டி. இது அதிகாரி பொறுத்து திமுக ஆட்சியில் செய்ய முடியாத 11 ஐட்டத்தை குடிச்சா செத்து போகிற கெமிக்கலை தயார் பண்ணுங்க. ஆசிட்டை ஊற்றி தயார் பண்ணுறான். பூரா ஆசிட், கெமிக்கல் ஆசிட் தானே. அதை தூக்குறானுங்க. தூக்கணுன்னே மறுபடியும் ஒரு உத்தரவு வருது. என்ன? அதெல்லாம் எடுத்துருது. எனக்கு என்னன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகன்ற கட்சியை உருவாக்குனது விஜய். என்னதான் நம்ம கட்சியை உருவாக்கிட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு எந்த அப்பாவும் விரும்ப மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தன் மகனுக்கு இருக்கிற பாசத்தில் அவர்கிட்ட தான் இவர் கட்சியை கொடுக்கணும்னு நினைப்பாரு. யார் தடுத்தாலுமே விஜயுடைய மகன் அரசியல் வர தடுக்க முடியாது. விஜய் விரும்புவார்ல சார் தன் மகன் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் 114 பார்க்கல? இன்னைக்கு வரைக்கும் அப்பான்னு உயிரை விடுறான். அப்பாவை மகன் பார்த்துருக்கணும், மகன் அப்பா பார்த்துருக்கணும் இல்லையா? இங்கே எவ்வளோ பெரிய பதவிங்க. கற்பனை பரம்பரை கற்பனை பண்ணி பார்த்துருக்குமா? ஜெயலலிதா அவங்க அண்ணி சொன்ன மாதிரி, கருணாநிதியை அவங்க அக்கா சொன்ன மாதிரி, சண்முகத்தம்மாள் சொல்லிச்சான், தம்பி டேய் நீ முதலமைச்சரா, நம்ம பரம்பரையிலே யாரும் கற்பனை பண்ணி பார்க்கலடா. அந்த அம்மா கருணாநிதி நினைவகத்தில் எங்கள் திருக்கோளையில் சண்முகத்தம்மா பாட்டா மாட்டி வச்சிருக்காரு கருணாநிதி.
அப்போது நான் இல்லை இவருக்கு விருப்பம் இல்லையா மகன் மீது, மகன் பாசம் இல்லையா? அது நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அப்பா இருக்கிற, எனக்கு அப்பா இல்லை. இல்லையா? இல்லை சார், நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலே மகன்கிட்ட தான் கொண்டு அனுப்பி இவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிட்டு யாரோ கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவோம். அப்போ யார் ஜெயலலிதா யார் தூக்கி கொடுத்தது? நம்ம குடும்பம் இல்லை சார், இறந்துட்டாங்க சார். எம்ஜிஆர் யார்ட்டு கொடுத்தாரு சார்? அவருக்கு வாரிசு இல்லை சார். இவருக்கு எல்லாமே இருக்குது சார். மக்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி. நன்றி, வணக்கம்.